ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்சிஸ் குக்கப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது முட்டை கறி குழம்பு. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்யக்கூடியதாகவும் எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமல் ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் செய்யக்கூடியதாகவும் இருக்குங்க. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்குறேங்க. அப்புறமா ஒரு 4 தக்காளி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்குறேங்க. தேங்காய் ஒரு 1/2 கப்பு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கசகசா, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கல்லையும் கூடவே கொஞ்சம் புதினாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்குறேங்க. இது கூடவே ஒரு 5 முட்டை நான் எடுத்துக்கிறேங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. அது நல்லா சூடான பிறகு ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா சூடான பிறகு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே பட்டையும் ஒரு 3-4 நம்ம உடச்சி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அறுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதித்த பிறகு சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்த்துடலாங்க. கூடவே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத 3-4 ஸ்பூன் நம்ம சேர்த்திக்கலாம். அடுத்ததாக புதினா, கொத்தமல்லி, கசகசா, பொட்டுக்களை நம்ம சேர்த்து அரைச்சி வச்சதை நம்ம இதில் சேர்த்திக்கலாங்க. அடுத்ததான் மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறமா நல்லா கொதி வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இதை கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக ஒவ்வொரு முட்டையாக தனியாக வரும். எல்லா முட்டையும் ஊற்றின பிறகு நல்லா ஒரு மூடி போட்ட பிறகு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அந்த குழம்போட சூட்லேயே பாதி முட்டை வெந்துருங்க. நம்ம 5 நிமிஷம் நம்ம வைக்கிறதுனால அந்த முட்டை பிரிஞ்சு போகாமல் அப்படியே நம்மளுக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுக்காக தான் நம்ம இப்படி மூடி வைக்கிறோம். பாருங்கள், நல்லா அந்த முட்டை நல்லா வந்துருச்சு. முட்டையோட சைஸ் நல்லா பெருசாகவே வந்திருக்குதுங்க. இதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டு நம்ம நிறுத்த போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பரான சுவையான முட்டை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ப்ளஸ் அண்ட் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.